அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது நேற்று கோவையில் நடைபெற்ற விழாவில் திரு அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சை தான் நம்ம தலைப்பாகவே கட்டமைத்திருக்கிறோம். அவர் பேசியது என்ன என்றால் 2026 தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி நிறுவப்படும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு பல்வேறு விதமான கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. அப்ப கூட்டணி எப்படி அமைய போகிறது? என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகிறதா? என்டிஏ தலைமையில் அமையக்கூடிய கூட்டணிக்கு யாரெல்லாம் வருவார்கள் அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் 2019 கூட்டணி வைத்து பேசியதுனால அதிமுகவுக்கு இதில் ஏதேனும் செய்தி இருக்கிறதா? அதனால தான் நம்ம கட்டமைத்திருக்கிற தலைப்பு என்பதே எடப்பாடிக்கு என்ன செய்தி சொல்கிறார் அமித்ஷா. இந்த தலைப்பில் தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து திரு எஸ்ஜி சூர்யா அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். காங்கிரஸிலிருந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வணக்கம். திரு பொங்கலூர் மணிகண்டன். ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பொதுவாக நீங்கள் தான் இந்த அமித்ஷா அவர்களோட பேச்சு, அது இந்த கூட்டணி கணக்கை வச்சு நிறைய டீகோட் பண்ணியெல்லாம் பேசுவீங்க. என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 2021 இந்த சிக்கல் இருந்தது. தொடர்ந்து அதிமுக பாஜகவிலேயே திரு எல் முருகன் அவர்கள் சொல்லுவாங்க என்டிஏ தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு. உடனே அதிமுகவிலிருந்து அப்ப மறுப்பெல்லாம் வந்தது. அதெல்லாம் இல்லை, அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு. இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொன்னார்னா அது என்ன செய்தியை சொல்லுது? இதுல என்ன கூட்டணி கணக்கோடு அமித்ஷா பேசியிருக்கு? 2021 முன்னாடி மக்களவை தேர்தலில் 5 இடங்களில் மட்டும் போட்டியிட்டு பாஜகவோட பலம் 3.7% வாக்குகள் தான். அவங்க ஒரு இடங்களில் கூட அன்னைக்கும் வெற்றி பெறல. அது 2021 20 சீட்டுக்கு பாஜக வாங்கிட்டு போனாங்கன்னா அது வேறு சில காரணங்கள் நான் உங்கள் விவாதத்திலே சொல்லியிருக்கிறேன். காங்கிரஸ் பிடிக்குள்ள திமுக போகிறத மோடி விரும்பல. காங்கிரஸ் தான் முதல் எதிரி. திமுக காங்கிரஸோட இருக்கிறதுனால தான் திமுக எதிரிங்கிறதா அவங்க கணக்கு. அதே கணக்கு தான் இப்பவும் பாரசைட் காங்கிரஸ்ங்கிற அடிப்படையில் அவங்க மூவ் பண்றாங்க. இது எடப்பாடி அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காங்கிரஸை பிரதானப்படுத்தி ஒரு கூட்டணி அமைக்கிறதுன்றதுக்கான தேவை இல்ல. நான் 2021 எப்படி சசிகலா வர முடியாதுன்னு உங்க நிகழ்ச்சியில சொல்லும் போது 5.5% ஓட்டு எடுத்தவங்க உள்ள வர்றதை விட வந்தா ஒருவேளையில காங்கிரஸ் பிடிக்குள்ள டிஎம்கே போயிடக்கூடாதுங்கிற ஒரு ரொம்ப அது பொது புத்தியில பொது இதுல அது வெளிப்படையா பேசப்படலாம் கூட அந்த ஒரு நோக்கம் மோடிக்கு இருந்ததுங்கிறத நான் பதிவு பண்ணேன். இப்போ அண்ணாமலையோட அந்த என்ட்ரிக்கு பிறகு முதல்ல உள்ளாட்சி தேர்தலில் அந்த பிரச்சனை வருது. லாஸ்ட் மினிட்ல 2% தான் உங்களுக்கு தகுதி இருக்கு, இதுக்கு மேல உங்களுக்கு சீட் தர முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர் டஃப் அண்ட் கார்டு பார்கெய்னர், இது ப்ரூவ்டு ஃபேக்ட். அவர் சொல்றாரு பன்னீர்செல்வம் ஒரு 5% கொடுக்கலாங்கிறாப்புல. இவர் சேலம் கிளம்பி போயிடுறாரு. கடைசி நிமிஷத்துல அண்ணாமலை கிட்ட அமித்ஷா இப்படி 2%க்கெல்லாம் சீட்டு வாங்கினா என்னைக்கு இந்த கட்சி வளர்றது, மற்ற கேரளாவோட மோசம் நம்ம தமிழ்நாட்டில் போயிடுவோம், அதனால நீங்க உங்களை போட்டதே கட்சியை வளர்க்கறதுக்கு தான், யங்ஸ்டரை போட்டிருக்கோம், நீங்க வளர்த்து காட்டுங்க, 100% இடங்கள்ல கேண்டிடேட் போடுங்கன்னு அமித்ஷா அண்ணாமலைக்கு உத்தரவு போடுறாரு. அண்ணாமலையால ஒரு 45% இடத்துக்கு தான் கேண்டிடேட் போட்டாரு. ஆனா அன்னைக்கு நாம் தமிழரை விட பாஜக 3வது இடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. உள்ளாட்சி தேர்தலில் 5% வாக்கெடுத்து 3வது இடத்தை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அப்போ எடப்பாடி மதிச்சதை விட அண்ணாமலை ஒர்க் பண்ணி பெருசா காட்டிட்டாரு. அதுக்கு அடுத்த கட்டம் மீண்டும் மக்களவை தேர்தல் வருது. அதுல 12 டெல்லியில் நடந்ததும் 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவார்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகு அப்புறம் அண்ணாமலை அதுல இல்லப்பா நீங்க சொன்னது பல நேரங்களில் நம்ம இதை கோடிட்டு காண்பிச்சிருக்கிறோம். நான் நேரடியா கேட்பது இப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஒருவேளை 2024 2019 கூட்டணி வந்தா அதிமுக அணி கிட்டத்தட்ட ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அடுத்து என்ன யூகமா பேசப்பட்டது, இல்ல 26 பாஜக அதிமுக அணியில அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திரைமறைவு பேச்சுவார்த்தை இருக்கு அப்படிலாம் பல இடங்கள்ல சொல்லப்பட்டது. ஆனா நீங்க மறுத்தீங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு. அமித்ஷாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரா? என்டிஏ தலைமையில் ஆட்சினா யாரு இருப்பாங்க, எப்படி அமையும்னு ஒரு கேள்வி இருக்கு. 24 மக்களவையிலே அமையாத போது 26 சட்டமன்றத்தை அவங்க 29 மக்களவைக்காக தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. 29 மக்களவையில மோடி தலைமையில ஒரு 1-to-1 வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தான் 26 அவங்க பயன்படுத்துவாங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ் வாய்ப்பு இல்லைன்றீங்களா? ஏடிஎம்கே அலைன்ஸ் தான் அதை சொல்ல வந்தேன். மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட், பரஸ்பர நம்பிக்கையின்மை.
எடப்பாடியும் பாஜக மைனஸ் நினைக்கிறாப்புல. பாஜகவும் டு பி கிளியரா என்ன பண்ணாருன்னா, அண்ணாமலை அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் எழுதி கொடுத்தது, அதிமுக கூட்டணி வச்சா நம்ம தோத்து போவோங்கிறத அவர் எழுதி கொடுத்தாரு. அதனால நம்ம 12 சீட்டு குறையாம நம்ம வாங்கணும்னாரு. எடப்பாடி பழனிசாமி 6 சீட்டுக்கு மேல உங்களுக்கு தரதுக்கு தகுதி இல்லைன்னு அவரு ஸ்டெபனா நின்னாரு. சோ எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நினைக்கிறதையும் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தரப்ப நினைக்கிறதையும் எப்படி நீங்க பிரிட்ஜ் பண்ணி விடுவீங்க? ரெண்டையும் இணைக்கணும். இப்ப பரஸ்பர நம்பிக்கையின்மை 2 தரப்புக்கு இருக்குன்றீங்க. இப்ப என்டிஏவை வலுப்படுத்த என்ன செய்வார்? அப்ப அவரோட கணக்கு என்ன? ஏடிஎம்கேன்றதுதான் பெருங்கட்சி. நீங்க வெற்றி பெறணும்னா அவங்களோட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாதான் வெற்றிக்கான என்ன தொட முடியும். இப்ப ஏடிஎம்கே இல்லாம என்ன கணக்கு? ஏடிஎம்கேங்கிறது எடப்பாடி பாஜக மைனஸ் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு அது நெகட்டிவ்ங்கிறதுல அவங்க தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார், சிவி சண்முகம் போன்றவங்க எல்லாம் அதுக்கு எதிராக அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன சொல்லப்பட்டது? எப்படியாவது பாஜக வழிக்கு கொண்டு வந்துரும், இந்த கூட்டணி தான் வரப்போகுது, அங்க பேச்சுவார்த்தை இங்க பேச்சுவார்த்தை எல்லாம் சொல்றாங்கல்ல. அமித்ஷா பேசுனதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடப்பாடி வரலையே, இதுக்கு வரமாட்டாரு முடிவு. கண்டிப்பா அசம்பிளி எலெக்ஷன்ல அவர் எப்படி வருவாரு? அவரு என்ன ஃபீல் பண்றாரு? 2001 கலைஞர் தோத்தது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன். 2006 ஜெயலலிதா அம்மையார் இந்துக்கள் ஓட்டுல அதிகம் கிடைச்சும் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன்ல தான் தோத்தாரு. அவரு 2021 5% டிஃபரன்ஸ்ல தோத்தது. ஸ்டாலின் தரப்புக்கு 13+5 18% கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆனனால தான் தோத்தது. பாஜக இருந்தா அது எதிராக இருக்கு. அமித்ஷாவோட கணக்குன்றது என்டிஏ தான். என்டிஏ அவங்க ஹரியானாவில் பலப்படுத்தினது மாதிரி 29க்கு தான் கணக்கு. ஆமா, மாலி, தங்கர், வஞ்சாரா 3 இந்து கம்யூனிட்டிகளையும் கன்சால்டேட் பண்ண மாதிரி, நான் ஜாட்டுகளை ஹரியானாவில் கன்சால்டேட் பண்ண மாதிரி, இங்க குறிப்பா ஒரு நான் ஆன்டி வன்னியர் பொலிட்டிக்ஸை நாராயணசாமின்னு ஒரு காங்கிரஸ்காரர், ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் பண்ணின சூழ்நிலையில ப்ரோ வன்னியர் பண்ணி பாண்டிச்சேரியை கைப்பற்றினது மாதிரி, வட தமிழகத்தில் RSS பின்னணியோட மந்திரமாலை, திரௌபதி அம்மன், அக்னிகுல சத்திரியர்கள், இந்த இதுல இங்க பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர் சமுதாயத்தை மையமா வச்சு அவங்க மற்ற ஸ்டேட்ல பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை இங்க பண்ணுவாங்க. அதனாலதான் என்டிஏவை பலப்படுத்த அணியும் அமைப்பாங்க. அதனாலதான் இவரு ஜி.கே. மணி அந்த இதுல நான் வரல, அண்ணாமலை போயிருக்காருன்னு சொன்னதுன்னா இந்த மாதிரி சில கன்சல்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. அது 18ங்கிறத பெரிய அளவுக்கு உயர்த்தக்கூடிய அரசியலை தான் பண்ணுவாங்க. இப்போ சி ஓட்டர் கருத்து கணிப்புல இப்ப அமித்ஷா அவர்கள் இந்த கருத்து கணிப்பு இதுல எல்லாம் ரொம்ப துல்லியமா துலக்கமா பார்க்கக்கூடியவர். சி ஓட்டர் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, இருமுனை போட்டி இல்லாம 3 முனைன்னா அட்வான்டேஜ் டிஎம்கேக்குன்னு சொல்லுது இல்ல, அது அமித்ஷா அவர்கள் உணர்ந்திருக்க மாட்டாங்களா? அட்வான்டேஜ் டிஎம்கேக்குன்னு சொல்லும் போது அந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பில் உள்ள ஷீட் ஷேரிங்க்கு எடப்பாடி சம்மதிப்பாரா? அவர் என்ன சொல்லுவாரு? இது அசம்பிளி எலெக்ஷன், உங்களுக்கு ரோல் இல்லைன்னு பழைய தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய அந்த பழைய இதுல வச்சுதான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்வது போல பாஜக நினைத்தெல்லாம் திரு இபிஎஸ் அவர்களை வழிக்கு கொண்டு அதெல்லாம் வழி கொள்ள முடியாது. நான் என்னைக்கு அவரை நான் சொல்லியிருக்கேன் முடியாதுன்றதுனால இவங்க வேற வழி இல்லைன்னு என்டிஏ. இது மற்றவங்க பொது புத்தியில சொல்றது. அவர் என்ன ஒரே ஒரு இடத்துல தான் அவரு சீட்டு கொடுத்தாருன்னா தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்ததுதான், மற்றபடி யாருக்குமே அவரு சீட்ல ஈடாகல. திரு பீட்டர் அல்போன்ஸ், பொதுவாக நீங்க கொள்கை சார்ந்த விவாதங்கள்ல அதிகமா எடுத்து பேசுவீங்க. ஆனா இது கூட்டணி அரசியல்ன்ற ஒன்றும் இருக்கு. ஏன்னா திமுக அணிகள்லாம் நீங்க டப்பிங் வாய்ஸ்ல பேசுறாங்க, ஏடிஎம்கே அப்படிலாம் பேசப்படுது. ஆனா இன்றைக்கு அமித்ஷா பிரகடனப்படுத்திட்டாங்க, என்டிஏ ஆட்சி அப்படின்னு பிரகடனப்படுத்தி திமுகவை ஊழல் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி திரு செந்தில் பாலாஜி அவர்கள், துரைமுருகன் அவர்கள் எல்லாரையும் அவங்க பட்டியல் போட்டு விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க. திரு அமித்ஷா அவர்களோட கூட்டணி கணக்கு எப்படி போகும்னு ஒரு அரசியல் பார்வையாளரா அனுபவிக்கவரா எப்படி யூகிக்கிறீங்க? என்ன மாதிரி போகும், எந்த திசையில? அதாவது விஜயன், நண்பர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஜகவை ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக அந்த கட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் 2 உறுப்பினர் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய அளவிற்கு பாஜக வளர்ந்திருக்கிறது. அந்த கவ் பெல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இந்தி பேசுகிற மாநிலங்களிலிருந்து பாஜகவை கர்நாடகா வரைக்கும் கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு ஆந்திராவிலையும் கொண்டு அவங்க கூட்டணி ஆட்சியை கொண்டாந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்க இடைவிடாமல் ஒரு திட்டத்தை தயாரித்துக் கொள்வதில் நிச்சயமாக இன்னைக்கு பாஜகவுக்கு இணையா வேற அரசியல் கட்சிகள் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 24/7 இந்த தங்களுடைய கொள்கைகளை
தாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு RSS என்கிற இயக்கம் எதற்கு துவங்கப்பட்டதோ, எந்த கொள்கைகளுக்காக அது உருவாக்கப்பட்டதோ, அந்த கொள்கைகளை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதில் சமரசமில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி அது பாஜக என்று சொல்வதை விட அதற்கு பின்னால் இருக்கிற RSS என்று சொல்வதுதான் பொருத்தமா இருக்கும். RSS ஒரு சராசரி ஒரு அரசியல் கட்சிகளை மாதிரி திட்டமிடுவதில்லை. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நிச்சயமாக 2026 ஆட்சியை பிடிப்பது என்பது அவங்க நோக்கமே இல்லை. அவங்க நோக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு மாற்று பாஜக இந்த நிலைக்கு வரணும். இந்த இடத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு முதல்ல டு கிராப் யாரையாவது அந்த ஸ்பேஸ காலி பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அதிமுகவை அதை மாதிரி பயன்படுத்திக்கலாம். எப்படி ஒரிசாவில் நவீன் பட்நாயக்க பயன்படுத்தினாங்களோ அதை போல அதிமுக பலவீனமா இருக்கு, இந்த பலவீனமா இருக்கிற அதிமுகவை நம்ம கைப்பற்றி கொள்ளலாம். அதுல இருந்து ஒரு அணி போட்டு பிறகு கொஞ்ச நாளைக்கு இந்த நத்த மீன் உள்ள போன உடனே அதை அப்படியே சாப்பிடுற மாதிரி அதிமுகவை சாப்பிடுறது, அந்த ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிறது நினைச்சாங்க. ஆனா அதுல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் உஷாராயிட்டாரு. அவர் அதற்காக அவர் இடம் ஈல்ட் ஆகல. ரவீந்திரன் துரைசாமி சொன்னது உண்மை. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியை அதிமுகவில் தொடர்ந்து இருப்பதற்கு அவங்க அனுமதிக்கலான்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குகிறார்கள். அவருக்கு நெருக்கடி எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொன்னா, அவங்க தரப்பிலிருந்தே ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை பாஜகவோட கூட்டணி வைத்தால்தான் நாம் எல்லோரும் தப்பிக்க முடியும். கூட்டணியில் வரலன்னு சொன்னா அதிமுக தோற்று போகும். அதோட அந்த கட்சி ஒரு முறை ஆட்சி வாய்ப்பை இழந்தால் அது போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, அதிமுக என்கிற கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவோட கூட்டணி வரணுங்கிற மெசேஜ அவங்க தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க சொன்ன தலைப்புல பாஜக ஆட்சின்னே சொல்லல, என்டிஏ ஆட்சி தான் சொல்றாங்க. என்டிஏ ஆட்சியில் இன்னைக்கு அவங்களோட யார் இருக்கா? ஒரு 5 சிங்கிள் மேன் பார்ட்டி தான், 5 தனிநபர் கட்சிகள் தான் இன்னைக்கு அவங்களோட இருக்கு. கட்சிங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா அதிமுகவை விட்டாச்சுன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அவங்க கூட யாருமே இல்ல. அதுவும் இன்னொரு சந்தேகத்தையும் கிளப்புறாங்க, அது நியாயமா உண்மையான்னு தெரியல. ஆனால் அதை தள்ளிவிடவும் முடியல. விஜய் என்கிற அந்த புது வரவு எதற்காக? அந்த வரவு அது எந்த வாக்குகளை கைப்பற்றுவதற்காக? அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? பிரசாந்த் கிஷோர் யாரோட ஆளா வந்திருக்கிறார்? அவர் பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அல்லவா? குறிப்பா அமித்ஷாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் அல்லவா? அவர் இருக்கும்போது 24 திமுகவுக்கு நெருக்கமா இருந்தாரு ரொம்ப. நீங்க என்ன சார், நீங்க எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறவர் இல்ல 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 இல்ல, நான் அதான் இல்லன்னு சொல்லல. ஆனால் நீங்க என்னைக்குமே ஒவ்வொருத்தருக்கும் எம்ப்ளாயியா வர்றது வேற விஷயம். ஆனா ஒரு கனெக்டட் ரொம்ப தொடர்போட இருக்கிறது வேற விஷயம். இன்னைக்கு அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் பரவ வைத்துக் கொள்ளல. திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் திரும்ப அடுத்த எலெக்ஷன் வைத்துக் கொள்ளல? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவரால் என்ன செய்ய முடிந்ததுங்கிறது அவங்க புரிந்து கொண்டார்கள். அதான் இன்னைக்கு நேரு பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தவறு, அதாவது இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை, யார் ஆதரிப்பார்கள் என்று தெரியாது, யார் எதிர்ப்பார்கள் என்று தெரியாதுங்கிற லைன்ல அந்த பேச்சுவார்த்தை வந்திருக்கிறது. அது ஏன் சொன்னாரு? அது மேம்போக்கா அதை சொல்லிட்டு அதை முடிக்கல, எழுதல. அதுதான் நீங்க சொல்றது அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். அதில் நம்ம இருக்கலாம், இல்லாம எப்படி இருக்க முடியும் அரசியல்ல? அதை அவர் முடிக்கணும்ல. எனக்கு நிரந்தர எதிரியும் இல்லை, எனக்கு நிரந்தர நண்பரும் இல்லை, யார் எதிர்ப்பார்கள் என்றும் சொல்ல முடியாது, யார் ஆதரிப்பார்கள் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரும்போது நான் இதை சொல்லிடுறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்குறாங்க. ஒன்று எங்களோட கூட்டணி வாங்க, அப்படி இல்லையா உங்களை தலைவராக இருக்க நாங்க விட மாட்டோம். அதுக்கு என்ன நெருக்கடி எல்லாம் உண்டு? அதுதான் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு, அந்த விசாரணை, அது ஒரு பக்கம்.
இன்னைக்கு வந்து எதற்காக ஒரு சின்ன சலசலப்பு உயர்மட்ட தலைவர்களுக்கு மத்தியில இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் 1.5 வருடம்ங்கிறது இட்ஸ் a லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். நமக்கு வந்து பாஜகவை பற்றி தெரியும். அவங்களால சாமபேத தான தண்டம்னு சொல்லி பலவீனமான நபர்களை வந்து எல்லா கட்சியிலையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். எந்த கட்சியிலெல்லாம் பலவீனமான நபர்கள் இருக்கிறார்களோ ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் சொன்னாங்க, திமுக வெர்சஸ் பாஜக, திமுக அணி வெர்சஸ் பாஜக அணின்னு நிறுத்துவது 26ல, 29ல 1-to-1 கான்டெஸ்டா மாத்துறதுன்ற பாயிண்ட் அவ்வளவு எளிதில் அதிமுகவை பலவீனப்படுத்திட முடியும்னு நினைக்கிறீங்க? 29 அதாவது இன்னைக்கு வந்து பழனிசாமி என்கிற அந்த தலைமை தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் இருக்கிறார். பழனிசாமியை விட்டுட்டு எடப்பாடியை விட்டுட்டு அந்த இடத்துல வேற யார் வந்தாலும் அவங்களால வந்து ஒரு நாள் கூட நிக்க முடியாது. அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நீங்களே சொல்லுங்க. நீங்க வந்து இன்னைக்கே வந்து இப்ப டிடிவி தினகரனும் வந்து ஓ பன்னீர்செல்வமும் அடிக்கடி ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க பாஜகவோடு தான் இருக்க வேண்டும், அவங்களை விட்டு ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த கட்டத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகவுக்கு யார் வர முடியும்? நீங்க வந்து நீ யோசிச்சு பாருங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, அவங்க யாரோட அலைன்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால எடப்பாடி எடுத்துட்டீங்கன்னு வச்சீங்க பொல பொல பொலன்னு கீழே விழுந்துரும். அதனாலதான் அவங்க வந்து எடப்பாடியை கார்னர் பண்றாங்க. அப்போ எடப்பாடி வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒண்ணு நான் என்னுடைய தலைமையில தேர்தலை சந்திக்கிறது நான் இருக்கிறது, ஆனா பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வச்சுக்கோங்க, எடப்பாடி இருப்பாரா? எனக்கு சந்தேகம் இருக்கு. பேசலாம். அது வந்து இன்னும் தட்ஸ் $1 million கொஸ்டின். அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. பொங்கலூர் மணிகண்டன், இப்போ இதற்கு முன்பும் ஒரு சிக்கல், அப்ப கூட்டணியில இருந்தது பாஜக அதிமுக இருந்தபோது திரு எல்முருகன் அவர்கள் விமான நிலையத்தில் கேட்கிறப்ப வந்து என்டிஏ தலைமையில கூட்டணி, நாங்க டெல்லியில முடிவு பண்ணுவோம் யாரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி ஒரு 15 நாள் ஊடகங்கள்லாம் பின்னுக்கு போய் அப்புறம் அதிமுகவினர்லாம் எதிர்வினையாற்றி அப்புறம் தான் பேசினாங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் பேசுறப்ப திமுக தலைமையிலான அணி அதிமுக தலைமையிலான அணின்னு தான் பேச முடியும், அப்படிதான் ஒரு சூழல் இருந்தது. ஆனா இன்றைக்கு களம் மாறி காட்சி மாறி அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க என்டிஏ ஆட்சின்றாங்க. இப்ப என்ன நடக்குது? அதுல திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்றது எடப்பாடிக்கான நெருக்கடிகள் இனி அதிகமாகும், அதுதான் நீங்க அமித்ஷா அவர்களோட பேச்சிலிருந்து டேக் அவேன்றாங்க. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மிக மூத்த தலைவர், அரசியலில் நீண்ட காலம் அரசியலில் பயணிப்பவர். அவருக்கு தெரியாத அரசியல் கருத்து கிடைக்க முடியாது. ஆனாலும் சில விஷயங்களை மாறுபடுற. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாரா எனக்கு கேட்கிற கேள்வியே அண்ணா வேண்டியது இல்லைங்க. நிச்சயமாக இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் பாஜகவோ அவர்களை சார்ந்தவர்களோ எந்த நெருக்கடி கொடுத்தாலும் நிச்சயமாக அசைந்து கொடுக்க மாட்டார். நான் உறுதியா அவரை பேசிட்டே சொல்றேன். ஏன்னா அதனாலதான் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து வைத்து நெருக்கடி கொடுத்த போதும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் உறுதியாக இருந்தார். தோல்வி என்று தெரிந்தே உறுதியா இருந்தார். அதாவது பாஜகவோடு சேர்ந்தால் சிலங்க வெற்றியும் பெற முடியும், பெற்றிருந்தால் என்ன ஆகும் என்று அவர் நன்றாக தெரியும். தெரிந்தே இருந்தார் என்பதுதான் உண்மையான கருத்து. தோல்வியை பற்றி ஒரு கவலையே படல. அப்போ நீங்க திரு அமித்ஷா சொல்ற கருத்துக்கு வரங்க. கோயம்புத்தூர் வந்து அமித்ஷா பேசுறாரு. இப்ப அவினாசி அத்திக்கல் எடுத்த எடப்பாடியார் ஆட்சி கொண்டு வந்தார். இப்போ அண்ணாமலை அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 10,000 கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் அண்ணாமலையார் திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். இப்ப ஏன் அமித்ஷா வந்து கோவை வந்து அதை அறிவிக்கல, பேசல? தமிழ்நாட்டுக்கு பாஜக ஏன் தேவை? எந்த நோக்கத்துக்காக நீ தமிழ்நாடு அரசு பண்ண போறீங்க? தமிழ்நாட்டை சூறையாடி சுரண்டி கொண்ட ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் ஒரு திராவிட இயக்கம் நிச்சயமாக அனுமதிக்காது. நீங்க ஒரு திராவிட இயக்கத்தை கிள்ளுக்கீழாக நினைச்சிருந்தாங்க காலங்காலமா. பீட்டர் சொன்னதை நான் பெரிய நினைக்கிறேன். எடப்பாடி ஒரு தனித்துவமான தலைவர், அதற்கு அனுமதிக்க மாட்டார். இப்ப திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன விஷயம்ன்றது அவர் ஒடிசாவில் இருந்து இந்தியாவில் நடந்த விஷயங்களை பத்தி பேசுறாங்க. பாஜக எப்படி தன்னை நிலைநிறுத்தி கொண்டதுன்றது, அதுக்கு வேறொரு தன்மையில ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இதுதாங்க எங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றார். பாஜகவோட ஸ்ட்ராட்டஜின்றது 26க்கு வேற ஒண்ணு, அது திமுக பாஜகன்னு நாங்க நிலைநிறுத்திப்போம். 29ல வேற என்ன செய்ய முடியுமோ அங்க நாங்க நகர்த்தி 1-to-1 கொண்டு வந்து நிறுத்துவோன்றப்ப நெருக்கடி அதிமுகவுக்கு அதிகமாகாதா? உள்ளுக்குள்ள நெருக்கடி இருக்கு, சின்னத்துல நெருக்கடி இருக்கு, வழக்குன்னு நெருக்கடி இருக்கு. இதுக்கெல்லாம் அடிக்கோடி இடுகிற மாதிரி அமித்ஷா பேசினதா நீங்க நினைக்கலையா? சார், எந்த இலக்கிலும் வழக்கிலும் அதிமுகவுக்கு பாதிப்பே வராது. நீங்க என்ன முயற்சியா இருக்கட்டும், எந்த மிரட்டல்கள் பாஜக மிரட்டல்கள் அதிமுக அஞ்சாது. ஏன்னா நீங்க 2026 இப்போ பாஜக எந்த அடிப்படையில இங்க கட்டமைத்து ஆட்சிக்கு வர முயற்சிக்கு பாருங்க. நீங்க
இப்போ 2014 வாங்கிய வாக்கையே 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக இன்னொரு அணி மூலமா வாங்கியிருக்கிறது. அதை தாண்டி அவர்களுக்கு என்ன வாக்கு இருக்குங்க? நீங்க ஒரு சொல்லலாம் 11% வாக்குகள் பெருமை பேசலாம்ங்க. அது எப்படி வந்ததுன்னு ஒப்பிட்டு கணக்கிட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா தெரிப்படுங்க. அது ஒரு மேஜிக்கான விஷயம், ஒரு மோசடியான அரசியல். நீங்க தமிழ்நாடு அரசியல்ல அது சூர்யா மறுப்பாரு. ஆனா இன்னொன்று, திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னதையே உடைச்சு திரு டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு விமான நிலையத்தில் இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் அதிமுகவில் இருந்தவர், அதிமுக வளர்ச்சியெல்லாம் பார்த்தவர் தான். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நாங்க அதிமுக கூட்டணிக்கு வரோம்னு சொல்லல, என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக வரணும். அப்படி ஒருவேளை வரலன்னா திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக எங்க அணிக்கு வரும்னார். அதைத்தானே திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கோடிட்டு காமிச்சாங்க. இப்படிலாம் காட்சிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. நீங்க அடிக்கடி அண்ணன் பீட்டர் பத்தி குறிப்பிட்டு பேசுறதுனால ஒரு விஷயம் அண்ணன் கோவிச்சுக்கூடாது. பாஜகவினுடைய குங்குமம் சுமக்கும் கழுதைகளாக தமிழ்நாட்டில் அதிமுக நிச்சயமாக இருக்காது. அதனால எனக்கு கருத்து தெரியும். 99-96 சட்டமன்றத்தில் அண்ணன் பேசும், நானும் அவையில் இருந்தேன். அதாவது பிஜேபி நினைக்கிற கருத்துக்களை அப்படியே ஆமோதிக்கிறது ஓபிஎஸ் வகைரா, திரு தினகர் வகைரா. என்ன காரணம்னா, எப்படியாவது நகர்த்தி சென்று எடப்பாடியார் இல்லாத ஒரு அதிமுகவை கட்டமைத்து பாஜகவோடு இணைத்துக் கொண்டு பிறகு அண்ணன் சொன்ன உண்மை, தமிழ்நாட்டில் பாஜக திமுக என்கிற சித்தாந்த அணியை உருவாக்க வேண்டிய முயற்சி நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அதை அதிமுக அதற்கு பலியாகாது. வலுவான அணி தேவையில்லையா? அப்ப என்டிஏ தலைமையில் ஒரு அணி சொல்கிற போது இல்ல, நான் ஒரு வெளிப்படையா அப்படி சொல்றேனே சார். போன விவாதத்துல கூட ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னாங்க, இப்ப என்டிஏ அணின்னு அமைக்கிறாங்க, மத்தியில வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா இப்ப நீங்க சீட்டு தான் கொடுக்க முடியும், அவங்க நினைச்சா கேபினெட்லயே இடத்தை கொடுத்து ஒரு கூட்டணிக்கு அழைக்க முடியும், முக்கியமான கட்சிகளை கூப்பிட முடியும்னா உங்க தலைமையில எப்படி பலமான அணி இருக்கும்? அப்ப அது திமுக அணி வெர்சஸ் என்டிஏ அணி தானே. அப்ப ரைட் சார், 2024 நாடாளுமன்ற தேர்தல் சார் இதேதான் வந்தது. அதாவது மெகா கூட்டணி என்று அதிமுக பொதுச்செயலாளர் சொன்ன போது ஏன் நிறைவேறலன்னு சொன்னா, பாஜக இந்த வாக்குறுதியை அண்ணன் பீட்டரன் சொன்ன மாதிரி தனிநபர் கட்சிகளுக்கும் அளித்தது. நீங்கள் வந்து வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர், வெற்றி பெறாவிட்டாலும் நாடாளுமன்ற மேலவையில் உறுப்பினர் என்கிற வாக்குறுதியை அளித்தார்கள். அவர்களே சொன்னாங்க. ஆனா மோடி அவர்கள் அதாவது நிச்சயமாக கடந்த தேர்தலையே அன்புமணி ஏமாட்டினாங்க. இப்ப எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. நிச்சயமாக என்டிஏ என்ற ஒன்று தமிழ்நாட்டில் நிச்சயமா இருக்கா சார். பாஜக தனித்து விடப்படும். அதுதான் நான் பார்க்க போறீங்க. அதிமுக தலைமையில் அமையும், பாஜக தனித்தனிக்கும், திமுக அதிமுக அணிதான் நிச்சயமாக மோதும். சூர்யா, அப்போ என்டிஏ ஆட்சி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசினது நீங்க எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க? அதுக்கு பின்னாடி என்ன கணக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி பயணிக்க போறீங்க? நிறைய பதில் சொல்லணும், குறிப்பா மணிகண்டன் அவர்களுக்கு. ஆனா அது இப்ப சொல்ல ஆரம்பிச்சேன்னா சண்டையாயிடும். அதனால என்னுடைய கருத்து சொல்லிட்டு அப்புறமா பதிலுக்கு வரேன். இப்போ முதல்ல இப்போ பீட்டர் ஐயா சொன்னது ஒத்துக்கிறேன். அதாவது பிஜேபியினுடைய வேலையே வந்து எல்லா ஸ்டேட்லயும் எப்படியாச்சும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுதான். எனக்கு தெரிஞ்சு அரசியல் இருக்கிறது அதுக்கு தான், சும்மா சாப்பிட்டு தூங்குறது கிடையாது. எல்லா மாநிலத்திலயும் ஆட்சி அடைக்கணும், 24 மணி நேரம் அரசியல் பண்ணணும். அதுல வந்து சொல்ற மாதிரி எல்லாமே பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றது. தேர்தலை மட்டுமே ஒரு கட்சி நினைச்சிட்டு இருக்க கூடாது, இல்ல மக்கள் நல திட்டம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்றதுனாலதான் திரும்பி திரும்பி ஜெயிச்சிட்டு இருக்கோம். அது என்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலாம். புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அமித்ஷா அவர்கள் சொன்னது. அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ஆகஸ்ட் 10, 2024 ஈரோட்டில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இனிமே தமிழகத்துல வந்து இரு கட்சி ஆட்சி, அதாவது ஒரு கட்சி மட்டும் மெஜாரிட்டியா ஆட்சி செய்யறது வந்து அடுத்த தேர்தலில் இருந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற ஒரு கருத்து முதல்ல அண்ணாமலை அவர்கள் தான் பதிவு செய்கிறார். அதற்கப்புறமா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவர் பேச்சில் இதே கருத்து வந்து வழிமொழிந்தார். இப்போ இதற்கான கணக்குகளும் சில இருக்கு. அதாவது அரசியல் வந்து எப்பயுமே கணக்குகள் அடிப்படையில் தான். இப்போ 1977 2024 வரைக்கும் தமிழகத்தில் நடந்த எல்லா தேர்தல்களையும் நம்ம எடுத்துக்கலாம். 1996 அது ஒரு எக்ஸெப்ஷனான தேர்தல். அந்த தேர்தல் நீங்களாக அதிமுக திமுக இரு பெரும் கட்சிகள் இவங்க 2 பேர் மட்டும் தனித்து வாங்கிய வாக்குகள் 50% குறைவா வாங்கினதே கிடையாது வரலாற்றில், சட்டமன்றமாகட்டும் பாராளுமன்றமாகட்டும். 96 வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் தேர்தல். ஏன்னா அதுல திமுக 17 தான் நின்னாங்க, ஏடிஎம்கே 10 தான் நின்னாங்க, காங்கிரஸ் நிறைய நினைச்சு அந்த தேர்தல் ஒதுக்கிடுறேன். ஏன்னா இப்போ நிறைய ஃபேக்ட் செக்கர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம சொல்லிட்டா 96 கொண்டு வந்துருவாங்க. 96 நீங்களாக 50 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றுல முதல் முறையாக திமுக அதிமுக 2 பேர் மட்டும் இந்த 2024 தேர்தலில் வாங்கிய வாக்குகள் 47.39%.
இப்போ எங்களுடைய கணக்கு என்னன்னா, இப்போ என்னுடைய வாயில நான் வந்து ஒரு மாநில செயலாளர், ஒரு செய்தி தொடர்பாளர், ஏடிஎம்கேவோட கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. அமித்ஷா என்டிஏ ஆட்சின்னு சொன்ன பிறகும் இனிமே அதுக்கு எங்க வேலை இருக்கு? அந்த முடிவு வந்து பாராளுமன்ற குழு எடுக்கிறது தான். அதுக்கு முன்னாடி நானோ இல்ல நீங்க சொல்ல வேண்டாம், யாருமே சொல்ல முடியாது. பட் அதோட கணக்கு நான் சொல்றேன். இல்ல நீங்க அதுக்கு முன்பு ஒரே கேள்வி, நீங்க அதை சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க அதிமுகவோடு கூட்டணி போகணும்னு இருந்தா இங்க அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு தான் நீங்க சொல்லணுமே தவிர அந்த क्वेश्चन நீங்க எப்படி என்டிஏன்னு பயன்படுத்த முடியும்? நீங்க பயன்படுத்திட்டீங்கனாலே ஏடிஎம்கே அதான் பொங்கலூர் மணியன் சொன்னார், வாய்ப்பே இல்ல. இப்போதைக்கு அந்த क्वेश्चनே கிடையாது நம்மளுக்கு. அந்த क्वेश्चन வந்தா அதுக்கான டெஃபினிஷன் அப்புறமா. இல்ல ஏடிஎம்கே என்டிஏக்குள்ள வரும்ன்றீங்களா? இல்ல யாரு வந்தாலும் பிஜேபி அதுல அங்கமா இருந்ததுன்னா என்டிஏ ஆட்சி தான். இப்போ வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல இப்ப வந்து எல்லா சேனல்கள் அதை விட்டுருங்க, அந்த பிரச்சனையே போவேனான்ட்டு நான் போவேன் சார். 21 எப்படி 26 பேச முடியும்? ஓப்பனிங் ரிமார்க் நான் முடிச்சிடுறேன். இப்போ என்டிஏ வந்து இந்த 24 தேர்தல் வந்து 19% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இப்போ அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னும் 13-14 மாதம் இருக்கு அடுத்த தேர்தலுக்கு. இப்போ திமுக கூட்டணி இப்படியே வலுவா இருக்குமா? அங்கிருந்து 1-2 வருவாங்களா? இப்போ விஜய் அவர்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கிருந்து அங்கே போவாங்களா, இல்லை ஏடிஎம்கேக்கு கூட்டணிகள் போவாங்களா? இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதுல மட்டும் நீங்க முடிச்சிடுறாங்க. அசியூமிங் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டில் 5 கார்னர் ஃபைட்டு நம்ம எடுத்துக்கலாம். 5 கார்னர் ஃபைட்டு இப்போ நாங்கள் வந்து 19% ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கோம். இப்போ 5 கார்னர் ஃபைட்டுன்னு நீங்கள் போகும்போது ஒரு 25% வைத்திருந்தாலே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இடங்களை வென்று விடலாம். அப்ப எங்களுக்கு இன்னும் 5% ஓட்டு தான் வேணும். எங்க கூட ஏன் எந்த கட்சி வரமாட்டாங்க? இன்னைக்கு இந்தியாவிலே ஆளுகின்ற கட்சி 21 மாநிலங்கள் ஆட்சி, 15 முதல்வர்கள், 6 மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி. இப்ப எங்களுக்கு ஒருவேளை இந்த பிராக்டிகலா நான் சொல்றேன், நீங்க பிராக்டிகலா எனக்கு ஒரு புரிதலுக்காக ஃபைட்ல இன்னும் 5% தான் நாங்க ஆட்சி சார். 2024ல 18%ன்றத கணக்கு பண்ணி அதுல இருந்து 5% வந்தாலே ஆட்சி அமைப்போன்னு 24 நீங்க வச்சீங்கன்னா அதான் கரெக்ட். அப்படி இருந்ததுன்னா அங்க 47%ஓட திமுக கூட்டணி இருக்கு. அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். 10% குறைஞ்சாலும் அவங்க தானே ஆட்சி. நான் சொன்ன மாதிரி ஒருவேளை நான் எல்லாமே இப்ப வந்து ஹைபோதிசிஸ் தான். இல்ல உங்க டேட்டாவுல இந்த முரண் இருக்கு. தப்பில்ல. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேனே, திமுகல இருந்து பல கட்சிகள் வெளியே போகலாம், இன்னொரு அணிக்கு போகலாம், இல்ல அப்படியே இருக்கலாம், எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் அப்படி போனாலும் அது ஏடிஎம்கேக்கு பலன் சார். நீங்க சொல்ற ஆப்ஷன் விஜய் கூட போயிட்டாங்கன்னா என்ன சார்? விஜய் அவர்கள் கூட போயிட்டாங்கன்னா ஏடிஎம்கேக்கு திமுக இருந்து ஒரு 2 கட்சிகள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் நடக்கும்னு சொல்லல, விஜய் அவர்களோட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுதுல எல்லாருக்குமே. அததான் பீட்டர் அல்போன்ஸ் சந்தேகப்பட்டாங்க. இந்த விஜய் வருகை எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் ஹேஷியங்கள் தான், இதெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ் தான். நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்களா இங்க நாங்க மட்டும்தான் ஆட்சி வைப்போம். அதெல்லாம் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் மறைந்ததோட முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்க மோனோபோலி வச்சுக்கிட்டு நாங்க தான் இங்க நாங்க தான் அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லிட்டு இருக்கலாம். மக்கள் முடிவுகள் எப்படி கொடுக்குறாங்கன்றது நம்ம போக போக பார்க்கதான் சொல்றது இல்ல சார். நான் பிராக்டிகலா கேக்குறேன். பீட்டர் ஐயா சொன்னார்ல, எல்லாமே ஒன் மேன் பார்ட்டி அப்படின்னு சொன்னாருங்களே. ஒன் மேன் பார்ட்டி வச்சே நாங்க 19% வாக்கு வாங்கிட்டோம்னா, ஒரு 2 மேன் 3 மேன்லாம் 2 பேர் சேர்த்துட்டோம்னா அப்ப 30-40 போயிடுவோம் போலே. அதனால எல்லாமே கணக்குகள் தான். ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இப்போ மணிகண்டன் ஐயா அவனு சொன்னாரு, ஒரு கட்சிக்காரனா எனக்கு ரொம்ப வலிச்சுது. அதாவது பிஜேபி எப்படியோ ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கோயம்புத்தூர் வந்து அதிமுக சிட்டிங் 10ல் 9 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் அதிமுக டெபாசிட் காப்பாற்றுறதுக்கு ஒரு 5000 ஓட்டு தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து 35% வாக்குகளை வாங்கியிருக்கோம். இதே சவுத்தில் போயிட்டீங்கன்னா கன்னியாகுமரியில் நாம் தமிழரோட கீழே எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஆரம்பிச்சதுலேருந்து வரலாற்றில் 50000 வாக்குகள் வாங்கி 4வது கட்சியாக போனதான வரலாறே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 7 இடங்களில் வைப்பு தொகையை இழந்த வரலாறும் கிடையாது. இன்னைக்கு அதிமுக அவர் வந்து என்ன டச் பண்ணதுனால நான் இது பேசுறேன். பொதுவாக நான் சாஃப்டான பர்சன், யாரையுமே பேச மாட்டேன். அதிமுகக்கு டவுன் சவுத்துல நிற்பதற்கு கூட கேண்டிடேட் இல்லாத ஒரு கட்சியா நீங்க இருந்துட்டு எங்களை பார்த்து நீங்க ஏமாத்தி வாங்கிட்டீங்க. அதாவது மக்கள் மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிடலாம். நம்ம எங்களுக்கு 19% கொடுத்திருக்காங்கன்னா மோடி அவர்களை விரும்பி தான் கொடுத்திருக்காங்க. ஏமாத்தி வாங்கிட்டீங்க, எப்படி ஃப்ராட் தனம் பண்ணீங்க, அந்த வார்த்தைகள்லாம் வேணாம். இப்போ சூர்யா அவர்கள் பேச்சிலிருந்து என்டிஏ ஆட்சின்றப்ப எப்படி வாய்ப்பு அப்படின்றப்ப அவர் சில லாஜிக் சொல்றார். திமுக கூட்டணியிலிருந்து விலகலாம், அது உங்களுக்கு இல்ல, விஜய்க்கு கூட போகலாம், எங்களுக்கு ஒரு 5% கூட வந்தாலே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கிறார். சுருக்கமா பொங்கலூர் பண்ணிட்டு சார் ஒண்ணும் இல்ல. இப்போ 2019ல பிஜேபி உள்ளிட்ட இதே அணிதான் இருந்தது. அப்ப கோயம்புத்தூர் என்ன வாங்குச்சு, தமிழ்நாடு என்ன வாங்குச்சு சொல்லுங்க. இதோட மோசமா இருந்தது எப்படி? அப்போ அன்றைக்கு என்ன மாறுபாடு வந்து தேர்தல் தான் கணக்கு எடுத்துக்க முடியும். 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி படுதோல்வி சார், படுதோல்வி அடைந்தது இதே கூட்டணி.
Okay. அப்ப 21ல அதை விட கூடுதலாக அதிமுக தனித்தே வாங்கியிருக்கு. காரணம் என்ன? மோடிங்கிற எக்ஸ்ட்ரா லக்கேஜை அதிமுக வைத்ததுதான் மிகப்பெரிய தவறு என்பதை அதிமுக புரிந்து கொண்டது. அவர் இல்லைன்னா அது இல்லாம பாருங்க, முதலமைச்சர் யார் என்று வந்தால் மோடியா அதிமுக வென்று காட்டுங்க. ஓகே பீட்டர், ஒரே ஒரு கேள்வி. பீட்டர், இப்போ எல்லாருமே என்ன பேசுனாங்கன்னா, தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கணக்காளர்கள்லாம் 5 முனை போட்டி அப்படின்னா அது அட்வான்டேஜ் வந்து திமுக அணிக்கு இருக்குன்ற மாதிரி. ஆனா சூர்யா அவர்கள் சொல்றது, இப்ப நேத்து அமித்ஷா பேச்சோட நீங்க ஒட்டியே பார்க்கலாம், 5 முனை போட்டினாலுமே அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும், எங்களுக்கு நிறைய கணக்குகள் இருக்கு அப்படின்றார். உங்க அணியை பலவீனப்படுத்த முடியும், அதிமுக ஏற்கனவே எங்களுக்கு பலவீனமா இருக்கு, விஜய்ன்ற ஃபேக்டர் அதை வச்சு ஒரு 5% எங்களால் வெல்ல முடியும்னு ஒரு கணக்கு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்களா? இல்ல தம்பி சூர்யா வந்து he has got a nice way to tell things but which are not acceptable or not வந்து facts. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பட் அதாவது இன்னைய பொறுத்த வரைக்குங்க பாஜக வந்து ரொம்ப பிராக்டிக்கல் கட்சிங்க. அதுல இருக்கிறவங்க எல்லாம் நான் தப்பா நினைக்க கூடாது. இப்ப அமித்ஷா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து டவுன் டு எர்த் பிராக்டிக்கல் மேன் பிகாஸ் இஸ் ஏ ஷேர் புரோக்கர். அவர் வந்து ப்ரொஃபஷனலா இஸ் ஏ ஷேர் புரோக்கர். இ நோஸ் எங்க வந்து என்ன பண்ணா அந்த டீல் வந்து ஸ்ட்ரைக் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இன்னைக்கு வந்து நிச்சயமா வந்து தமிழ்நாட்டினுடைய யதார்த்தத்தை வந்து ரொம்ப புரிந்தவங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியை அவங்க கை வைக்க முடியாது. அதாவது நெருப்புல புழுப்பத்தாதுன்னு சொல்லுவான் எங்க ஊர்ல கிராமத்துல. இந்த கூட்டணி வந்து இன்டாக்ட். நீங்க சொன்னீங்கல்ல 47%, அவங்களுக்கும் வந்து பாஜக இஸ் நாட் லிவிங் இன் an ivory tower. RSS அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்மகிட்ட வந்து சிட்டிங் டக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க ஆங்கிலத்துல. ஒரு ஹண்டிங் போறீங்க, ஹண்டிங் போகும்போது ஷூட் பண்ணும்போது யார் இருக்கணும்னா சிட்டிங் டக், உட்கார்ந்து இருக்க வாத்து தான் ஷூட் பண்ண முடியும், அல்லது சாஃப்ட் டார்கெட்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்த ஒன்லி பார்ட்டி அவைலபிள் ஃபார் கிராபிங், அதை வந்து கிராப் பண்றதுக்கு உள்ள இருக்கிற தயாராக இருக்க அவைலபிளா இருக்கிற கட்சி, நாட் தயாரா இருக்கிற கட்சி, அவைலபிளா இருக்கிற கட்சி அவங்களுக்கு வந்து அதிமுக தான். அந்த அதிமுக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் இன்னைக்கு எடப்பாடி, அது போக விடாம தடுத்து. இப்ப அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு காம்பினேஷன், அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால் அந்த ஃபைட் எப்படி வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கே வெர்சஸ் அந்த கூட்டணிக்கு ஃபைட் வந்துடும். அந்த ஃபைட் வந்து நாட் என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே இல்ல, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே பிளஸ் விஜய் கூட்டணி. அத வந்து பாஜக அலோ பண்ணவே பண்ணாது. You take it from me. அந்த கூட்டணி will never happen. ஒரு பிரேக் பேசலாம். நீங்க என்ன பேச போறீங்கன்றத இல்ல ஒன்னு சொல்றேன். பீட்டர் முடிச்சிருங்க ப்ளீஸ். இல்ல எதுக்காக வேண்டி நான் போன தடவை சொல்லிட்டேன், முடிச்சிட்டேன். எதுக்காக வேண்டி விஜய்க்கு வந்து ஒய் பிளஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்க யூகம் தான். எதுக்காக வேண்டி வச்சிருக்காங்க? அவர் கேட்டாரா இல்ல வந்து மாநில அரசு அனுப்பிச்சதா? என்ன காரணம்? பேசலாம். சூர்யா அந்த பதில பிரேக்குக்கு அப்புறம் பேசுங்க, எல்லாம் காத்திருப்பாங்க. அதாவது பீட்டர் ஐயா எடப்பாடி ஐயாக்கு இவ்வளவு புகழ்ந்து பேசுறத பார்த்தா நான் சொன்ன கணக்குப்படி காங்கிரஸே கூட ஏடிஎம்கேவோட போனாலும் பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம், காத்திருங்க. ஒரு பிரேக். காங்கிரஸ் அதிமுக இருந்ததானே வரலாமே, தப்பு இருக்குது. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ அமித்ஷா அவர்கள் பேச்சிலிருந்து நீங்க சொன்னது வந்து திமுக அணி வெர்சஸ் என்டிஏன்னு கொண்டு வரணும் அப்படின்னு. பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சுட்டிக்காட்டினது இல்ல அதிமுக தான் வலுவா இருக்க முடியும் அப்படின்றது. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்றது, ஒருவேளை ஏடிஎம்கே விஜய்னு வந்துருதுன்னு வைங்க, அப்ப வாய்ப்பே கிடையாது, அப்ப அதிமுக விஜய் அணி அமையாமல் பார்த்து கொள்வாங்க, அதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க, அப்படிதான் இருக்கா? விஜய்ன்ற ஃபேக்டரை விட்டுட்டு எப்படி பேச முடியும்? அதாவது 1957 62 பெருந்தலைவர் காமராஜ் இருந்த உயரத்தில், அவர் காங்கிரஸ் கட்சியை கைப்பற்றி அவர் இருந்த உயரத்தில் ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறார். 2024 மக்களவை தேர்தல் ஓட்டுங்கிறது ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு. 19 ராகுல் காந்தியை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு. என்னைக்கு அந்த ஒட்டுண்ணி காங்கிரஸ் மோடி சொன்னாரோ அன்னையிலிருந்தே காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் நடத்தின யூஜிசி அதிலே வந்து உட்கார்ந்துட்டாங்க. ராகுல் காந்தியே வந்து உட்கார்ந்துட்டார். காலம் எப்படி மாறிட்டு பாருங்க. அப்போ காங்கிரஸும் திமுகவும் நின்னாலே அவங்க 40% ஒருத்தா நிரூபிச்சிருக்கிறாங்க. கூட மற்ற கட்சிகள்லாம் சேரும்போது 45% ஒருத்தான ஒரு அணியா தான் இருக்கிறாங்க.
காமராஜ் 62ல 40% இருந்த அந்த பலத்துக்குள்ள ஸ்டாலின் இருக்கிறாரு. அதாவது கூட்டணியா, அந்த கூட்டணி லாபம் கிடைக்குது எல்லாத்துக்கும். எல்லாருமே வந்து காங்கிரஸ் கன்னியாகுமரி தவிர எங்கேயும் டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி. வாசன் வேற போயிட்டாரு. சகோதரர் தொல்துருமா கேட்லிஸ் போல்சாட்டு வெற்றி பெறா இருந்தாலும் திரு ஸ்டாலின் அவர்களே எல்லாருக்கும் அந்த கிரெடிட்டை கொடுக்கிறாரு. நீங்க வந்து இவங்க இவ்வளவு பலவீனமா இருக்காங்க, அவங்க பலவீனம், மோடி அவர்கள் மாதிரி நீங்களும் பலவீனப்படுத்துறீங்களா? ஸ்டாலினும் பலவீனமா ஆர்கே நகர்ல 3வது போய் கட்டுத்துவை இழந்துதான் அந்த அணி காம்பினேஷன். நான் டேட்டாவோட தான் சொல்றேன். இல்ல இப்ப நீங்க சொல்றதுல இப்ப பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கேட்டாங்கல்ல, இப்ப என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜி இவங்க வகுக்க முடியும் அப்படின்னா ஏடிஎம்கே விஜய் சேர்ந்துர விடாம பண்ணுவாங்க அப்படின்னு. அதுதானா விஜய் ஃபேக்டர்னு ஒன்னு இருக்கு. விஜய் பல நிரூபிச்ச பிறகு தான் அவர் சக்தி. இல்ல ஒருவேளை எடப்பாடி எல்லாம் பீட்டருக்கு கணக்க எடப்பாடி போடுவார் நான் நினைக்கல. பல நிரூபிக்காத விஜய அண்ணன் பீட்டர் போடக்கூடிய கணக்க எடப்பாடி போடுவார் நான் நினைக்கல. அது 2026 பிப்ரவரியில தெரியும். ஒரு விளக்கம் கொடுங்க ரவீந்திரன், பீட்டர் சொல்ல ஒரு விளக்கம் கொடுங்க. ஒருவேளை ஏடிஎம்கே இல்ல நான் கேக்குறது ஏடிஎம்கே விஜய்னு ஒரு அணி அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, தாவேகான்னு, என்டிஏ 2வது இருக்குமா 3வது இருக்குமா? இல்ல என்டிஏயும் நிதிஷ்குமார் பீகார்ல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு அஸ்ஸாம் டேட்டு 4 முனை தான் இருக்குது. விஜய் 5வது முனையா வரலாம். அவர் வந்து 5வது முனையா அவர் இருக்கக்கூடிய பலம் 2029 மோடிக்கு பயன்படுங்கிறது தான் பாஜக கணக்கு. இன்னொன்னு என்னன்னா மல்டி கார்னர் கண்டெஸ்ட் வந்து பாஜகவுக்கு பெரிய ஒரு லாபம். யூபி கர்நாடகாலாம் மல்டி கார்னர் கண்டெஸ்ட்ல தான் பாஜக வளர்ந்துருக்கு. கேரளாவில் பைப்போலர்ல உடைக்க முடியல. தமிழ்நாட்டில் அந்த பைப்போலரை உடைக்கிறதுக்கு தான் வெரி பவர்ஃபுல் பேக்கிங் உள்ள சசிகலா அம்மையாருக்கு எதிராக இருந்தாங்க. இப்போ பைப்போலர் உடைஞ்சிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு பைப்போலர் உடையுதோ அது 29 மோடிக்கு லாபம்ங்கிறது தான் பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நாணயம் இதுக்கு வந்திருக்கிறாரு. இந்தியா டுடேல 57% வாக்கு பலத்தோட ஒரு சீஃப் மினிஸ்டரா ஸ்டாலின் இருக்காருங்க. இதெல்லாம் மோடி அமித்ஷா பார்க்காமலா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு வேற வழி இல்லாம ஒட்டுண்ணிங்கிறத போட்டு டிஎம்கே கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையை மோடி ராஜதந்திரத்துல நிறுவிட்டாரு. அதைத்தான் ராகுல் காந்தி இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறாரு. அது தெரியும், என்ன முடியும், விற்க முடியல. எல்லாரும் சுருக்கமாவே சொல்லலாம். பீட்டர் அல்போன்ஸ் பல கணக்குகளை அவர் சொல்றார். இது 26 கணக்கு மட்டும் இல்ல, இந்திய அளவுல காங்கிரஸை பலவீனப்படுத்தணும், பலமுனை போட்டி அப்படின்னா பாஜகவுக்கு நன்மை தான், விஜய்ன்ற ஃபேக்டரை நாங்க இன்னும் இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 26 பாஜகவுக்கு பலன் கொடுக்குமா? அவங்க கணக்கு பலன் தருமா? இல்ல அவங்க வந்து பலமுனை போட்டிங்கிறதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுக வந்து டைல்யூட் பண்ணத்தானே. இப்ப அதிமுக வந்து எதிர்கட்சி ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணி அதுக்கு லீட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது. அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆக பலமுனை போட்டி என்பது நண்பர் ரவீந்திரன் துரைசாமி சொல்வது போல ஒரு அதே பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்தால் ஆட்டோமேட்டிக்கா யார் சஃபர் ஆகணும். அவரே ரவீந்திரன் துரைசாமி சொன்னார் பாருங்க, அவர் காங்கிரஸ் பத்தி பேசுறதுக்கு நான் இப்ப பதில் சொல்லல, ஏன்னா வாதம் வந்து திசை திரும்பி போயிடும். அவர் சொல்லிட்டாரு 47% டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ், அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அதை விட்டுருங்க. ஆனால் பலமுனை போட்டி வந்தால் 26 வந்து எங்களுக்கு எதுக்கு வழிவகுக்கும்னா 29ல 1-1 வந்துருவோம் நாங்க. அதுக்குள்ள அதிமுக டைலேட் ஆயிடும். சோ பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எய்தர் ஏடிஎம்கே should align with பிஜேபி அல்லது பாஜக மல்டி கார்னர்டு கண்டெஸ்ட். விஜய் வந்து தனியா நிக்கணும். விஜய் தனியா நின்னால்தான் அவங்க நினைக்கிற அந்த கேம் பிளான் வந்து நடக்கும். இதுதான் அவங்க ரோட் மேப் நான் நினைக்கிறேன். தலைய ஆமோதிக்கிறார், ஆமா அப்படின்றார். அதுதான் முதல் நோக்கம்ன்ற மாதிரி சொல்றாரு. டாக்டர் ஐயா இது அண்ணன் வைகோ எல்லாம் வந்து 98ல பாஜக ஆதரவுல தானே எம்பி ஆகி அமைச்சர்லாம் ஆனாங்க. அப்போ தனியா நிக்கணும்னா அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அதெல்லாம் கணக்கு இருக்கா? அது சந்தேகத்தை விதைச்சாங்க. விஜய் எடுக்க வேண்டிய முடிவு அவரை எடப்பாடி ஏற்றுக்கொள்வார்னா என்ன இதுங்கிறது எடப்பாடியும் விஜய் சேர்ந்து எடுக்க வேண்டிய. பொங்கலூர் மணிகண்டன், இப்ப இந்த இதையே நம்ம தனிச்சு தலைப்பா பேச வேண்டிய விஷயமா இருக்கு. பாஜகவுக்கு இதுதான் நோக்கம் அப்படின்னா பல்முனை போட்டி, அதிமுகவை பலவீனப்படுத்துதல் தான் பெரிய நோக்கம்னா திரு இபிஎஸ் அவர்கள் சொல்ற பலமான கூட்டணிக்கெல்லாம் என்ன வாய்ப்பு? இந்த நெருக்கடியை முதல்ல நீங்க எப்படி எதிர்கொள்ள முடியும்? இல்லைங்க, பீட்டர் வந்து மிக சரியா புரிஞ்சு சொன்னாருங்க. ஏன்னா திரு ரவீந்திர சாமி அவர்கள் காங்கிரஸ் திமுக பாராட்டுறதுக்கு தெரியுங்களா? அப்பதான் அதிமுகவை குறைச்சு அவரும் பேசுவார். பீட்டர் பேசுவாங்க அந்த நோக்கம் அது. ஆனா அண்ணா அதை விழிச்சிட்டார். ஏன்னா காங்கிரசும் திமுகவும் 47% செய்தா அண்ணன் பேச மாட்டான்னு நினைச்சிட்டார். அது அல்ல, அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு இப்படி அணி அமைய வேண்டும் என்று பாஜக விரும்புவது உண்மை.
ஆனா அது நடக்காதுங்க. இல்ல அது எப்படி நீங்க எதிர்கொள்வீங்க சார்? சார் இல்ல அதுல அந்த சூட்சமத்தை சொல்ல விரும்பலைங்க சார். எப்படி ஓபிஎஸ் ரகசியம் அளவு அந்த ரகசியம் உண்டு. நீங்க இறுதி வரை பாருங்க, பாஜகவை தமிழ்நாட்டில் வளர விடக் கூடாது என்பதில் உறுதியாக எல்லோரும் இருக்கிறோம். யாரும் சொல்ல விரும்பல. ஒன்று. இரண்டாவது, திமுக நீங்க 2019 வாங்கிய வாக்கு 21 வாங்கிய வாக்கு இதை ஒப்பிட்டு பாருங்க. சரியா பேசணும். பொங்கலூர் மணிகண்டன் நான் சொல்வது பாஜகவோட திட்டம் அப்படின்னு நம்ம யூகமா பேசுறோம்ல, பல்முனை போட்டி இருக்கணும், விஜய் தனியா இருக்கணும், அதுவும் அவங்க நோக்கமா இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்ன்றேன். அது ஒரு பெரிய நெருக்கடியா இருக்காதா? இல்ல சார், நீங்க பாஜகவோடு இப்போது இருக்கிற அந்த கட்சிகள் எல்லாம் 26ல சந்திக்க வச்சுங்க, என்னாகும் சொல்லுங்க. நீங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வாக்கு சேர்த்து வாங்கி பெருமைப்படலாம் ஒழிய ஒரு தொகுதியில வெற்றி பெற முடியுமான்னு பாருங்க. வெற்றிக்கான வாய்ப்பே இல்லைங்க. அப்போ அங்க இருக்கிற கட்சிகள் எல்லாமே நாம் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவார்களா, அல்லது அண்ணாமலைக்கு இன்னும் வயசு இருக்குது நாமளும் கொஞ்சம் கூட நின்று ஓட்டு வாங்கி பெருமை நினைப்பாங்களா? அப்ப நீங்க சொல்றது இபிஎஸ் ஓட கணக்குன்றது என்டிஏவை பலவீனப்படுத்துறது. நான் சொல்ற வார்த்தை புரிஞ்சுக்க, தனித்து பாஜக விடப்படும், என்டிஏ என்ற ஒன்று தமிழ்நாடு இருக்காது. அப்படி புரிஞ்சுக்க. திமுக வெர்சஸ் அதிமுக தான் நிச்சயமா இருங்க. சோ அப்ப நீங்க என்டிஏவை பலவீனப்படுத்தி பாஜகவை தனிமைப்படுத்துறது உங்க ஸ்ட்ராட்டஜி இல்ல சார். என்டிஏவே இருக்காது. என்டிஏங்கிறது ஒன்றை நிச்சயமா கிடையாது தமிழ்நாட்டுல, இருக்காது. 26ல பேசலாம். சூர்யா அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி அதற்கான வியூகம்னு பேசுறப்ப பொங்கலூர் மணிகண்டன் சொல்றது நாங்க என்டிஏ அலைன்ஸை வந்து வீக்கெண்ட் பண்ணுவோம், பாஜகவை தனிமைப்படுத்துவோம். அவர் சொல்ற பாயிண்ட்ன்றது அதிமுகவோடு வந்தாதான் வெற்றி நிச்சயம். இப்ப பாமக எதை ஆப்ஷன் எடுப்பாங்கன்ற கேள்வி இருக்குல்ல, அதுல ஒரு தர்க்கம் இருக்குன்னு நினைக்கலையா நீங்க? இல்லை, அதாவது எங்களை யார் வேணாலும் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் வேணாலும் பண்ணிக்கிட்டோம். கலை யதார்த்தம். நீங்கள் வந்து 24 ஏமாற்றி வாங்கிட்டீங்க, அப்படி வாங்கிட்டீங்க, மக்கள் அப்படி குறைச்சி மதிப்பிட வேண்டாம். ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கோடு என்னோட கருத்து முடிக்கிறேன். சென்னை மாநகரத்தில் 22 எம்எல்ஏ சீட் இருக்கு. அந்த 22 எம்எல்ஏ சீட்டில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் 4699 பூத்து மொத்தம். இந்த 4699 பூத்தில் திமுக 4100 பூத்தில் முதலிடம், பிஜேபி 590 பூத்தில் முதலிடம், அதிமுக 13 இடத்துல முதலிடம். சென்னைன்றது மக்கள் புத்திசாலியான மக்கள். சென்னை இன்னைக்கு யோசிக்கிறது தமிழகம் முழுக்க நாளைக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்டமைப்பு. எப்படி திமுக இங்க முதல்ல பவரை பிடிச்சிட்டு தமிழகம் பூரா போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். பொதுவா தமிழ்நாட சென்னை ரிஃப்ளெக்ட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க பழைய வரலாறுல. சென்னை இன்னைக்கு யோசிக்கிறது நாளைக்கு தமிழகம் முழுக்க யோசிக்கும். அதனால இந்த 590 பூத்துல நாங்க முதலிடம் வந்திருக்கோம் இல்லையா. இவங்க இவ்வளவு பேசுறாங்க. அதிமுக 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க, எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, மிகப்பெரிய பணபலம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போதே அவங்க 13, நாங்க 590. பணபலம் இல்லையா எங்க கிட்ட இல்ல, தமிழகத்துல எங்களுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க 590, அவங்க 13. அவங்க என்ன வேணாலும் நினைச்சாங்க. எலக்டோரல் பாண்டுலாம் அவ்வளவு பேசுனாங்க, நீங்க என்ன பணபலமே இல்லன்றீங்க. அதாவது இப்ப வந்து பூத் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பூத்ல உங்களுக்கு ஆள் இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப பூத்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த கணக்கு சொன்னோம்னா, இது வந்து நீங்க ஃப்ளூக்ல வாங்கிட்டீங்க, அப்படி வாங்கிட்டீங்க. நான் கேக்குறது ஒரு பாயிண்ட், இப்ப பார்வையாளர் புரியட்டும். இப்ப பொங்கலூர் மணிகண்டன் என்ன கேக்குறேன்னா, உங்க அலையன்ஸ்ல இப்ப பாமக எல்லாம் இருக்காங்க, மற்ற கட்சிகள் அதிமுகவோடு வந்தா வெற்றி உறுதிப்படுத்துற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஆகலான்னு வரமாட்டாங்க. அதான் சொல்லணும், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி வந்ததுன்னா வரட்டும், அப்படி வராம நீங்க வர முடியாதுன்னு சொல்றதுக்கு இவர்களுக்கு உரிமை கிடையாது. அது மக்கள் முடிவு பண்ணட்டும். அதுக்கு தான் நான் அடிப்படைகளை சொல்றேன். 5 கூட்டணி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது அண்ணாமலை அவர்களை ஏத்துக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிச்சாலே போதும், நாங்க வர முடியும் நம்புறோம். அரசியல்ல நம்பிக்கை தான் முக்கியம். முதல்ல நம்பினாதான் வேலை செய்ய முடியும். நாங்க நம்புறோம், வேலை செய்யறோம், ஜெயிச்சு. 3 பேர் சுருக்கமா சில மணித்துளிகள் தான் இருக்கு, முத்தாய்ப்பா சொல்லிடுங்க ரவீந்திரன். அதாவது 2024 பாமகவுக்கு 10 சீட்டு கொடுத்து அண்ணாமலை சக்சஸ்ஃபுல்லா என்டிஏக்குள்ள கொண்டு வந்ததும் உடனே எடப்பாடி பழனிசாமி 5 சீட்டு கொடுத்து தேமுதிகவை அவர் பக்கம் எடுத்தாரு. 21ல புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியா தான் அது இருந்தது. டக்குன்னு 5 சீட்டு அங்க கொடுத்ததும் வாசனுக்கு ஒரு பார்கெனிங் பவர் கொடுத்து 3 சீட்டு கொடுத்து இவங்க எடுத்தாங்க. இந்த போட்டி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் அண்ணாமலை முன்னிறுத்தக்கூடிய என்டிஏக்கு இடையில இருக்கும். எப்படி வருது, யார் யாரெல்லாம் வர்றாங்க, நிதிஷ்குமார்கள் உள்ள வராங்களாங்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிதிஷ்குமார்கள் வேற, இது ஒரு சஸ்பென்ஸ் வச்சே முடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு தனி ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், நீங்க சுருக்கமா முத்தாய்ப்பா என்டிஏவை வீக்கெண்ட் பண்ண ஏடிஎம்கே ட்ரை பண்ணுமா, அதுல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? சுருக்கமா. அதாவது பிவேர் த டைட்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ச் மாதத்தினுள் வரக்கூடிய அலைகளை எதிர்பார்த்துங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து குரூசியல் டெஸ்டிங் பீரியட். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு பெரிய டெஸ்ட், பாஜகட்டையும் ஒரு கொஞ்சம் ஓட்டு இருக்கு.
அதுவும் சேர்ந்து போட்டாதான் வரும். இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு கிளாரிட்டி வரும். ஆனால் பாஜகவினுடைய ஒரே நோக்கம் அதிமுக மேலதான் கண் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுகவை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத பொறுத்து தான் பாஜகவினுடைய எதிர்கால பிளான் தமிழ்நாட்டில் விரிவாக்கம். கோகலூர் மணி சுருக்கமா முத்தாய்ப்பா சொல்லி முடியும். இல்லையா, அதாவது 5% வாக்குகளுக்கு கீழாக பாஜக சுருங்குங்க, என்டிஏ தமிழ்நாடு இருக்காது. அப்படி நான் சொல்வது தவறு என்றால் நான் 1 கோடி ரூபாய் பரிசை தயாராகிறேன். அந்த 1 கோடி ரூபாய் நான் பீட்டர் வாங்கி நிச்சயமா இப்ப கொடுத்துறேன். நிச்சயமா பாருங்க, நான் சொல்றது நடக்கும். இப்பவே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருந்தா நம்ம போயிடலாம். 1 கோடி அப்படின்றத நான் நினைவுபடுத்துறேன். அது நேர்பட பேசு நிகழ்ச்சி மூலமாவே நம்ம விழாவை எடுக்கலாம். சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அத நேர்பட பேசி நிகழ்ச்சியிலே நம்ம செய்யலாம். 1 கோடி பரிசு யாருக்குன்றத பார்க்கலாம். கருத்து சொல்லலாமா? அதாவது நீங்க சொன்னீங்க உங்ககிட்ட இருக்கிறத விட அவங்க கிட்ட இருக்கிறது லாபம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்படி நடப்பாங்களேன்னு சொன்னேன். எப்ப நடக்கும்னா அவங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தா அந்த முடிவு எடுப்பாங்க. நாங்க இல்லாம வெற்றி பெற முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியுன்றப்ப அந்த முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பொங்கலூர் மணி என்ன இது வெறும் கற்பனை கனவுதான். பாஜகவை எந்த காலத்திலும் அதிமுக ஏற்காது. பாஜக இருக்கிற எல்லா அணிகளும் அதிமுக பேசிக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த 1 கோடியை நீங்க மறக்க வேண்டாம், நேர்பட பேசுவோம், மறக்காது. விஜய் சார் தப்பா சொல்றாங்க. 1 கோடி ரூபாயை அண்ணன் பீட்டர் வாங்கி நிச்சயமாக கொடுப்பேன். வாங்கி கொடுப்பீங்களா நீங்க? சொல்லலாம் சார். சரி, தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான